வணக்கம், நான் டாக்டர் கன்னிராஜ், எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர். சென்னை வானகரம் அப்பல்லோ மருத்துவமனையில் சீனியர் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். ஹிப், நீ அண்ட் ஷோல்டர் சர்ஜரியில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறேன். முட்டியை பற்றி, பிரச்சனைகளை பற்றி பேசுகிறப்போ பொதுவாக இன்னொரு கம்ப்ளைண்ட் காமனாக நம்ம கேட்குறது என்னென்னா, சார் நான் முட்டி மடக்கி நீட்டுறப்போ என் மூட்டிலேருந்து ஒரு சில சத்தங்கள் வருது, மடக்கி நீட்டுறப்போ ரொம்ப சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போது இந்த மூட்டிலேருந்து சத்தம் வர்றதுங்கிறது ரொம்ப காமன். இப்போ அது பல்வேறு காரணங்கள்னால வருது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அந்த சத்தம் வர்றது வலியோடு வருதா இல்லை வலி இல்லாமல் வெறும் சத்தம் மட்டும் வருதா அப்படிங்கிறது. இப்போ நம்ம நிறைய பேருக்கு பார்த்தோம்னா வலி இல்லாமல் மூட்டிலேருந்து சத்தம் வரலாம். இப்போது அவங்க முட்டி மடக்கி நீட்டுறாங்க, இல்லை நிறையா படி ஏறுறாங்க, இல்லை ஸ்குவாட்டிங் பொசிஷனில் உட்காந்து எந்திரிக்கிறப்ப ஒரு சிலருக்கு மூட்டிலேருந்து சத்தங்கள் வரலாம். இந்த சத்தம் எப்படி இருக்கலாம்னா, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்குற அளவுக்கு கூட ஒரு சில நேரம் இந்த சத்தம் இருக்கலாம். ஸோ இதனால நிறைய பேர் வராங்க. இப்போது நார்மலாகவே நம்ம நீ ஜாயிண்ட்டுக்குள்ளே அந்த நீ ஜாயிண்ட்டில் இருக்கிற அந்த குருத்தெலும்பு, அந்த கார்டிலேஜை நரிஷ் பண்ணுறதுக்காக, அதுக்கு ஊட்டச்சத்தை தருவதற்காக உள்ளுக்குள்ளே ஒரு ஜாயிண்ட் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போது அந்த ஜாயிண்ட் ஃப்ளூயிட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நகர்றப்பவும் அதனுடைய மெட்டபாலிசத்தினால அதுக்குள்ளே ஒரு சில கேஸஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுனாலையும் நம்மளுக்கு மூட்டிலிருந்து இந்த சத்தம் ஏற்படலாம். இப்போது வலி இல்லை, வீக்கம் இல்லை, எதுவும் அடிபடலை, ஆனால் சத்தம் மட்டும் இருக்குது அப்படின்னு வர்றவங்கள நம்ம மூட்டை எக்ஸாமின் பண்ணி பார்க்குறோம். எக்ஸாமின் பண்ணி பார்க்குறப்ப மூட்டில் இருக்கிற ஜவ்வு, அதில் இருக்கிற அந்த குருத்தெலும்பு, மற்றதெல்லாம் நம்ம எக்ஸாமினேஷனில் நார்மலாக இருந்ததுன்னா அவங்க அதை பற்றி பயப்பட தேவையில்லை. அதுக்காக எதுவும் ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவசியமும் இல்லை. இப்போது இன்னொரு காரணம் இந்த மூட்டில் சத்தம் வருவதற்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு அந்த மூட்டு தேய்மானத்தினால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த நார்மலாக வலுவழுப்பாக இருக்கிற அந்த ஜவ்வு போயிட்டு கொஞ்சம் சுரசுரப்பான ஒரு ரஃப் சர்ஃபேஸ் க்ரியேட் ஆகுது. ஒரு சில நேரம் ரொம்ப ஆர்த்ரைட்டிஸ் தீவிரமாக இருக்கிறப்போ எலும்பு மேலே உராயுது. இப்போது அவங்களுக்கு ஒரு சில சத்தங்கள் வருது. அதை நம்ம கிரெபிட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு கரகரப்பாக அந்த மூட்டுக்குள்ளே ஒரு மணல் துகள்கள் இருந்தால் எப்படி இருக்கும், இல்லை ஒரு ரஃப்பான 2 சர்ஃபேஸை உரசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சத்தம் வரலாம். அப்போது அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ அவங்களுக்கு அது தேய்மானத்தினால வந்திருக்குன்னா அந்த மூட்டு தேய்மானம், ஆர்த்ரைட்டிஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை தான் பண்ணணும். இந்த வலிக்க இந்த சத்தத்துக்காகன்னு நம்ம தனியாக எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ண தேவையில்லை. இது இல்லாமல் ஒரு சிலர் அடிப்பட்டவொடனே எனக்கு சத்தம் கேட்டது, இல்லை நான் ஒரு பர்டிகுலர் வேலை செய்கிறப்ப மூட்டு சத்தம் கொடுக்குது, அதோட சிவியர் ஷார்ப் பெயின் வருது அப்படின்னு சொன்னால், ஒன்று இந்த மெனிஸ்கல் டேர். மெனிஸ்கஸ்ங்கிறது நம்ம மூட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஷாக் அப்சார்பர். அது கிழிஞ்சிட்டு இருந்ததுன்னா அது என்ன ஆகும்னா, ஒரு சில டைம் அது மூட்டினோட நடுவில் மாட்டிக்கும். அதுக்கப்புறம் அது இன்னொரு பொசிஷனில் கொஞ்சம் ஷேக் பண்ணுறப்ப அது நகர்ந்து போயிடும். அப்போ ஒரு சில டைம் அது இந்த சத்தத்தை ஏற்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் நம்ம கிளினிக்கலாக எக்ஸாமின் பண்ணுறப்ப நம்ம இது ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஐடியாஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேனோ இல்லை எக்ஸ்ரேவோ எடுத்து நம்ம பார்த்து டயக்னோஸ் பண்ண வேண்டி வரும். அப்போ என்ன ப்ராப்ளமோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டி வரும். இன்னொரு காமனான கேரக்டரிஸ்டிக் பெயின் என்னென்னா, மூட்டினுடைய வெளிப்பகுதியில் வலி வர்றது. பர்டிகுலர்லி யாராவது நிறையா ரன்னிங் பண்ணுறாங்க, இல்லை நிறையா ஸ்குவாட்டிங் பண்ணுறாங்க, சைக்கிளிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த தொடையினுடைய வெளிப்பகுதியில், அதாவது மூட்டுக்கிட்ட தொடை ஜாயின் ஆகிற இடத்துல இலியோடிபியல் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதை இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து அது எலும்பு மேலே நகர்றப்ப கூட இந்த மாதிரி ஒரு சில சத்தங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இப்போ உங்களுக்கு வேறு எந்த தொந்தரவும் இல்லை, வெறும் சவுண்டு மட்டும் வருது, நான் முட்டியை மடக்கி நீட்டுறப்போ வருது, மற்றபடி வலி இல்லை, வீக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்காக பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் வலியோட சத்தம் வருது, இல்லை அப்பப்போ வீக்கம் வருது, இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி செஞ்சால் இந்த சத்தம் அதிகமாகி வலி என்னால் அதுக்கப்புறம் அந்த ஆக்டிவிட்டியை பண்ண முடியல அப்படின்னு இருந்ததுன்னா, நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த முட்டியை பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். அது ஏன் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்குண்டான ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டி தேவைப்படும்.